தொடர்ச்சியா ஒரு பிரச்சனைக்கு மேல இன்னொரு பிரச்சனைல பாண்டியன் குடும்பம் மாட்டிக்கிட்டே இருக்கிறது பாக்குறதுக்கே பாவமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க மீனா அவங்க அப்பாவை நெஞ்சு வலினால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. மீனாவை தனியா விட்டுறக்கூடாது, மீனா தனியா போனா ரொம்பவே கஷ்டப்படும் பயந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூடயே வந்து செந்திலுமே கிளம்பி போயிருந்தாரு. பயப்படுற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல, சின்னதா ஒரு சர்ஜரி மட்டும் தான் பண்ணணும்னு டாக்டருமே சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க அப்பா ரொம்பவே பிடிவாதமா இருந்தாரு. செந்தில் மீனான்னு சொல்லிட்டு மாறி மாறி கன்வின்ஸ் பண்ணவும் வேற வழி இல்லாம அவர் அதுக்கும் ஒத்துக்கிட்டாரு. பரவாயில்ல, நம்ம மாமனார் நம்ம நினைச்ச மாதிரி கோவக்காரெல்லாம் கிடையாது, நல்ல குணமா தான் பேசுறாரு, கூடி சீக்கிரமே அவர் மனசு மாறிடும் சொல்லிட்டு செந்திலுமே ஒரு படி நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவர் சரியான அடுத்த செகண்டே வந்துட்டு உங்களை யார் இங்க வர சொன்னா, தேவலாம் எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்க அம்மா ஆசைப்பட்டுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் கோயிலுக்கே அன்னைக்கு வந்தேன், நான் உங்களை இப்ப வர சொன்னா எதுக்காக கிளம்பி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சு மீனாவையும் செந்திலையும் அசிங்கப்படுத்திடுறாரு. இதனால கோவமாகிற செந்தில் வந்துட்டு இனிமேல் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதுக்கப்புறம் நான் உங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டேன், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே பாக்குறக்கா நம்ம கூட வந்து நிக்கிறோம், அவர் மேல இருக்க அக்கறையில தான் நம்ம இதெல்லாம் பண்றோம், ஏன் உங்க அப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து ரொம்பவே கோவமா மீனா கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் வேலைக்கு போயிட்டு வர சரணன் வந்து ரொம்பவே கோவமா வீட்டுக்குள்ள வராரு. பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே என்னாச்சு, ஏன் திடீர்னு கோவமா வந்திருக்கிற, தங்கமேல கூப்பிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் சரணன் வந்து என்ன நினைச்சுங்கிற எல்லா உண்மையுமே சொல்றாரு. தங்கமேல் நம்ம நினைச்ச மாதிரி காலேஜ் எல்லாம் படிக்கவே இல்ல, தங்கமேல் வந்து 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கு, நம்ம கிட்ட வந்து நிறைய படிச்சிருக்கேன்னு சொன்னது எல்லாமே போய் தான். இன்னைக்கு காலையில தங்கமேல நான் போய் ஆபீஸ்ல இறக்கி விட்டு வந்தேன், அதே ஆபீஸ்ல ஈவினிங் போய் பிக்கப் பண்ணலான்னு போய் பார்த்தா தங்கமேல் அங்க கிடையாது. அப்ப அங்க இருந்த செக்யூரிட்டிட்ட கேட்டப்ப நீங்க காலையில இறக்கி விட்ட பொண்ணு காலையில தான் வந்து இங்க வேலை கேட்கணும்னு சொல்லுச்சு, 12th முடிச்சவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை இல்லைன்னு நான் சொல்லி அனுப்பிட்டேன், அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டியே சொல்லிட்டாரு. தங்கமேல கேட்டா நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருச்சு. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல, இத்தனை நாள் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்கு, இனிமேல் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட தங்கமேல் இருக்கக்கூடாது, தங்கமேல் வந்தாலும் நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவசரப்பட்டு நீயான எந்த முடிவு எடுக்காத, தங்கமேல் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரட்டும், எதனால தங்கமேல்கிட்ட கேட்டு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன்மே வந்து சரணனை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து தங்கமேல் பத்தின உண்மை எல்லாமே சரணனுக்கும் பாண்டியன் வீட்டாளர்களுக்கும் தெரிஞ்சு இந்த தங்கமேல் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டினாதான் தங்கமேலுக்கு அவங்க அம்மாவும் சொல்லி கொடுக்கறத நிப்பாட்டுவாங்க, தங்கமேலும் கொஞ்சமாவது திருந்துவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.